ஹலோ ஆர்மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து லவ் ஐ நெவர் சூஸோட பார்ட் 1. சரி, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் வந்து ஹோசக் வந்து கீழே நின்று வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே படியவே பார்த்துட்ருக்கான். அப்போ பார்த்தா அவன் ரொம்ப லேட் ஆகுது. டக்குன்னு வா, நம்ம வந்து லேட் ஆகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி ஹோசக் வந்து கத்துறான். வந்துட்டேன் ஹோசக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேஹுங் வந்து மேலேருந்து கீழே இறங்கி வரான். டேஹுங் வந்தோடனே ஹோசக் வந்து வா டக்குன்னு போவோம், இல்லைன்னா என்னை வந்து இவங்க வந்து சாவடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹோசக் சொல்கிறான். டேஹுங் வந்து அப்படி கொஞ்சம் நர்வஸாக வந்து ஹொசக்கை வந்து பார்க்குறான். நான் வரல, நீ மட்டும் போயே, எனக்கு அங்கே யாரையுமே தெரியாது, நான் அங்கே வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி டேஹுங் வந்து கேட்குறான். கேட்டோடனே வந்து ஹொசக் வந்து உனக்கு வந்து என்னைய வந்து அங்கே தெரியும்ல, அதுவும் இல்லாமல் நீ வந்து இந்த ஊருக்கு வந்து புதுசு, நீ எல்லார்ட்டையும் பேசி பழகுனா தானே தெரியும், நீ இப்படி தனியாக இருந்தேன்னா எப்படி வந்து நீ வந்து எல்லாருக்கூடையும் பழகுவ அப்படின்னு சொல்லிட்டு ஹொசக் வந்து சொல்கிறான். இருந்தாலும் அப்படின்னு சொல்லி டேஹுங் வந்து கொஞ்சம் தயங்குறான். உடனே வந்து ஹொசக் வந்து நீ வர, அதான் லாஸ்ட்டு, நான் தான் உன் கூட தான் இருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு உனக்கு வந்து நீ இவ்வளோ ஒரி பண்ணிக்கிற, நீ வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹொசக் வந்து சொல்கிறான். டேஹங்கும் சரின்னு சொல்லிடுறான். உடனே வந்து இவங்க 2 பேரும் வந்து கிளம்பி போகிறாங்க பாட்டிக்கு. ஸோ டேஹங் வந்து வேலைக்காண்டி வந்து இந்த ஊருக்கு வந்து வந்திருக்கான். ஹொசக் தான் அவனுக்கு வந்து வேலை கிடைக்க ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் வந்து அந்த பாட்டி ஹால்குள்ளே வந்து நுழையிறாங்க. பார்த்தா ஃபுல்லாக வந்து பாட்டு சவுண்டாக இருக்குது. ஃபுல் கலர் லைட்ஸ்லாம் எரியுது. டேஹுங் வந்து இதுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குது. அவன் வந்து இந்த மாதிரி பார்ட்டிக்கெலாம் போனதே இல்லை. வெறும் ஃபேமிலி பார்ட்டிஸ் மட்டும்தான் போவான். அப்படியே டேஹுங் வந்து கொஞ்சம் நர்வஸ் ஆகி அப்படியே நிற்கிறான். பார்த்தா பின்னாலேருந்து யாரோ ஹோசோக் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. உடனே வந்து ஹோசோக் வந்து பார்க்குறான். அப்போ வந்து யூங்கி வந்து ஹோசோக் பக்கத்தில் இருந்து வரான். ஹே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ வந்து யூங்கி வந்து டேஹுங்கை வந்து பார்க்குறான் கன்ஃபியூஸாக. உடனே வந்து ஹோசோக் வந்து இதுதான் என்னோடய ஃப்ரெண்டு, நான் அவங்ககிட்ட சொன்னேன்ல ஊர்லேருந்து இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹோசோக் வந்து டேஹுங்கை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். ஹலோ, நான் யூங்கி அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி சொல்கிறான். நான் வந்து டேஹுங் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. நீங்கள் வந்து நர்வஸாலாம் ஃபீல் பண்ணாதீங்க, பார்ட்டியை வந்து என்ஜாய் பண்ணுங்கள், நீங்கள் வந்து ஹோசோக்கோட ஃப்ரெண்ட்னா என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி வந்து சொல்கிறான். தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு டேஹுங் வந்து சொல்கிறான். உடனே வந்து யூங்கி வந்து கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுறான். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வந்து அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி வந்து அங்கேருந்து போயிடுறான். உடனே வந்து டேஹுங் வந்து ஹொசோக்கிட்ட வந்து சொல்கிறான், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஹோசக் வந்து நான் தான் உங்ககிட்ட தான் சொன்னேன்ல, நீ தான் ரொம்ப வந்து பயந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹோசக் சொல்கிறான். ஆமாம், இந்த பாட்டி நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேஹுங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஹோசக் வந்து உனக்கு ஏதாச்சும் ட்ரிங்க்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே வந்து டேஹுங் ஆமான்னு சொல்கிறான். சரி வா போகலான்னு சொல்லி இவங்க 2 பேரும் நடந்து போகிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் போய் ஒரு ஜூஸ் வாங்கிட்டு அங்கேயே உட்காந்து அப்படியே குடிச்சிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து யூங்கி வந்து வரான். வந்து டேஹுங் நீ பார்ட்டியை என்ஜாய் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே டேஹுங்கும் ஆமாம் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த பார்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே யூங்கி வந்து ஸ்மைல் பண்ணுறான். ஸ்மைல் பண்ணிவிட்டு ஹோசக்கை வந்து பார்க்குறான். ஹோசக் நீ வந்து என் கூட கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி வந்து கேட்குறான். கேட்டோடனே ஹோசக் வந்து அப்படியே டேஹுங்கை வந்து பார்க்குறான். டேஹுங் நீங்கள் உட்காரு, நான் இவன் கூட போய் அது என்னன்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேஹுங் வந்து சரி ஹோங் ரொம்ப டைம் எடுக்காத அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே யூங்கி வந்து ரொம்ப டைம்லாம் எடுக்காது, நாங்கள் டக்குன்னு வந்துடுவான் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேஹுங் வந்து ஸ்மைல் பண்ணுறான். இவங்க 2 பேர் வந்து போகிறாங்க. அப்படியே இவங்க 2 பேர் முதுகையே டேஹுங் வந்து பார்த்துட்ருக்கான். அப்படியே சுற்றி பார்க்குறான். அப்போ பார்த்தா அவனுக்கு வந்து ஒரு சோஃபா தெரியுது. சரி நம்ம அங்கே போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேஹுங் வந்து எந்திச்சு நடந்து போகிறான். டேஹுங் அப்படியே முன்னாடி பார்க்காம அப்படியே சுற்றியே அவன் இதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டுருக்கான். அப்போ பார்த்தா ஒருத்தர் மேலே மோதிடுறான். ஜூஸ் வந்து அவங்க மேலே வந்து பட்டுருது. உடனே வந்து அந்த பர்சன் ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து டேஹுங் வந்து உடனே சாரி ஐ எம் வெரி சாரி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே அந்த பர்சன் வந்து அப்படி ஷர்ட்டில் இருக்க ஜூஸ் எல்லாம் அப்படியே தொடச்சி விட்டுருக்காங்க. அப்போ வந்து டேஹுங் வந்து அப்படியே அந்த பர்சனை வந்து பார்க்குறான். பார்த்து அந்த பர்சன் வந்து டேஹுங்கை பார்த்து கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுறான். பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் வந்து சொல்கிறாங்க. ஆனால் டேஹுங் வந்து ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே அந்த பர்சனையே பார்த்துட்ருக்கான். இவன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு டேஹுங் வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டு அப்படி அந்த பர்சனையே பார்த்துட்ருக்கான். அப்போ வந்து அந்த பர்சன் வந்து டேஹுங் முன்னாடி வந்து சொடக்க போகிறான். உடனே டேஹுங் வந்து கொஞ்சம் ஃப்ளின்ச் ஆகிட்டு அந்த பர்சனை வந்து பார்க்குறான். ஐம் வெரி சாரி, ரியலி சாரி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சாரி சொல்கிறான். அப்போ அந்த பர்சன் வந்து சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு நான் தான் பரவாயில்லன்னு சொல்லிட்டேன்ல, எதுக்கு திருப்பி சாரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் வந்து சொல்கிறான். இல்லை உங்களோட ஷர்ட் அப்படின்னு சொல்லிட்டு டேஹுங் வந்து சொல்கிறான். பரவாயில்ல துவச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் வந்து சொல்கிறான். ஜங்குக் அப்படின்னு சொல்லி சவுண்டு கேட்குது. உடனே வந்து ஜங்குக் வந்து திரும்பி பார்க்குறான். பார்த்தா ஹோசக் வந்து வரான். வந்தோடனே ஹாய் ஜங்குக் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்ன உடனே ஜங்குக் வந்து ஹே ஹோபி ஹோங் உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து சொல்கிறான். உடனே வந்து ஹோசக் வந்து இப்போ தானடா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தானடா என்னை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்ன உடனே ஜங்குக் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி உன்னை பார்த்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ வந்து ஹோசக் வந்து சிரிச்சிட்டே அப்படி ஜங்கு கூட கையில் வந்து அடிக்கிறான். ஆமாம் இது டே வந்து மீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான்.
அப்போ ஜங்குக்கு வந்து அப்படியே டேஹுங்க வந்து பார்க்குறான். நான் சொன்னேன் இல்லை என் கூட ஒரு ஆள் ஸ்டே பண்ண போகிறான்னு சொல்லி, அவன் தான் என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி ஹோசோக் வந்து சொல்கிறான். ஹலோ டே, நான் வந்து ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே கையை வந்து ஃபார்வர்ட் பண்ணுறான் ஹேண்ட் ஷேக் கண்டி. டேஹுங் வந்து அப்படியே ஜங்குக்கோட கையை பார்த்துட்ருக்கான். இப்போ ஸ்லோவாக வந்து ஜங்குக்கோட கையை வந்து ஷேக் பண்ணுறான். நான் வந்து டேஹுங் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அப்படியே டேஹுங் வந்து உள்ளுக்குள்ளே அப்படியே பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்குது ஜங்குக்கோட கையை பிடிச்சோன்னே. அப்போ பார்த்தா பின்னாடிலேருந்து யாரோ ஜங்குக்கை வந்து கூப்பிட்றாங்க. அப்போ வந்து ஜங்குக் வந்து திரும்பி பார்க்குறான். நான் இப்போ போகணும், இல்லைன்னா என்னை வந்து நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து அங்கேருந்து போயிடான். ஜங்குக் போனோடனே ஹோசோக்கும் டேஹுங்கும் மட்டும் அங்கே இருக்காங்க. அப்போ ஹோசோக் வந்து டேஹுங் பக்கத்தில் போய் நிற்கிறான். உனக்கு என்ன, அவனை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சா என்ன அப்படின்னு சொல்லி ஹோசோக் வந்து கேட்குறான். டேஹுங் வந்து ஒன்றுமே சொல்லாமல் அப்படி ஜங்குக் போன இடத்துலையே அப்படியே பார்த்துட்டே நிற்கிறான். டே அப்படின்னு சொல்லிட்டு ஹோசோக் வந்து திருப்பி கூப்பிட்றான். ஆனால் டேஹுங் வந்து ஒன்றுமே ரெஸ்பான்ஸே பண்ணல. உடனே வந்து கையை வச்சு டேஹுங் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷேக் பண்ணுறான். உடனே வந்து டேஹுங் வந்து ஹோசோக்கை வந்து பார்க்குறான். இப்போ எனக்கு ஷோர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து டேஹுங் வந்து என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ வந்து ஜங்குக்கு லைக் பண்ணுறதானே அப்படின்னு சொல்லிட்டு ஹோசோக் வந்து சொல்கிறான். டேஹுங் வந்து அப்படியே ஷாக் ஆகி இல்லைன்னு சொல்லி மண்டையை ஆட்டுறான். இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டேஹுங் வந்து சொல்கிறான். ஆனால் உன்னோட கண் வேறெல்லாம் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ஹோசோக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேஹுங் வந்து எனக்கு தெரியலை, இது ரொம்ப சீக்கிரம் ஏதாவது சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேஹுங் வந்து சொல்கிறான். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஹோசோக் வந்து சொல்கிறான். அப்போ வந்து டேஹுங் வந்து கொஞ்சம் ஷை ஆகுறான். ஷை ஆனோடனே இப்போ ஹோசோக் வந்து பார்த்துட்டு நீ வெக்கப்படுறதானே அப்படின்னு சொல்லிட்டு ஹோசோக் வந்து கேட்குறான். கேட்டோடனே டேஹுங் வந்து அப்படிலாம் இல்லையே, நீ ஃபஸ்ட்டு டீஸ் பண்ணுறது நீ பாட்டு அப்படின்னு சொல்லி டேஹுங் வந்து சொல்கிறான். உடனே ஹோசோக்கும் சிரிச்சுட்டு அப்படி விட்டுறான். ஸோ கொஞ்ச நேரம் கழித்து யூங்கியும் வரா. இவங்க கூட உட்காந்து டேஹுங், ஹோசோக், யூங்கி 3 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா ஜங்குக் அப்படின்னு சொல்லி ஹோசோக் வந்து கூப்பிட்றான். கூப்பிட்டோன்னே டேஹுங் வந்து ஜங்குக் எங்கேன்னு சொல்லி அப்படி திரும்பி பார்க்குறான். பார்த்தா கொஞ்சம் தூரமாக நிற்கிறான். ஜங்குக் வந்து அப்படியே கையை ஆட்டிட்டு இவங்க பக்கத்தில் வந்து வரான். வந்தோடனே பார்த்தா ஹோசோக் பக்கத்தில் வந்து உட்காரான். அப்போ வந்து டேஹுங் வந்து கொஞ்சம் ஷை ஆயிடுறான். ஹோசோக் வந்து அப்படியே டேஹுங்கை வந்து பார்த்துட்டு ஆஹா இதானா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறான். நீ ரொம்ப பிஸியாக இருக்க போல் அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி வந்து கேட்குறான். கேட்டோடனே ஜங்குக் வந்து உன்னோட பாட்டியில் நான் எப்படி பிஸியாக இருப்பேன், இந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னை வந்து விடவே மாட்டாங்க, நான் தான் உங்ககிட்ட தான் சொன்னேன் அவங்களெல்லாம் இன்வைட் பண்ணாதேன்னு அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். அவங்களாம் என்கிட்ட வந்து பாட்டியாமே அப்படின்னு கேட்கும்போது நான் எப்படி வராதுன்னு சொல்லி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி யூங்கி வந்து சொல்கிறான். அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து சொல்கிறான். உடனே வந்து ஹோசோக் வந்து ஜங்குக் நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அஃப்கோர்ஸ் என்ன அது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து கேட்குறான். ஹோசோக் வந்து டேஹுங்கை வந்து பார்க்குறான். டேஹுங் வந்து அப்படியே கீழே குனிஞ்சு அவன் வச்சுருக்க கிளாஸ்லேயே அப்படியே கையை வச்சு தேய்ச்சிட்ருக்கான். டேஹுங் வந்து வீட்டுக்கு போகணுன்னு சொல்கிறான். ஆனால் வந்து என்னால் கூட்டிகிட்டு போக முடியாது, ஏன்னா யூங்கி வந்து நான் இங்கே இருக்கணும்னு சொல்லியிருக்கான். அவனுக்கு வந்து தனியாகவும் போக தெரியாது, அதனால் நீ வந்து அவனை கொண்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணிடுறியா அப்படின்னு சொல்லி ஹோசோக் வந்து ஜங்குக் கிட்டே கேட்குறான். சரி ஹோங், நானும் வீட்டுக்கு போகிற டைம் ஆயிடுச்சு, நான் அவனை விட்டுட்டு அப்படியே நானும் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து சொல்கிறான். டேஹுங் போ அப்படின்னு சொல்லிட்டு ஹோசோக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேஹுங் வந்து அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி பார்க்குறான். அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொன்னேன்ல, ஜங்குக் வந்து உன்னை ட்ராப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹோசோக் வந்து அப்படியே கண்ணை காட்டுறான். உடனே வந்து டேஹுங் ஆமாம்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேஹுங் வந்து எழுந்துச்சு நிற்கிறான். உடனே வந்து ஹோசோக் வந்து ஸ்மைல் பண்ணுறான். ஹோசோக் என்ன பண்ண நினைக்கிறான்னு சொல்லி டேஹுங் வந்து ஒன்றுமே புரியலை, இருந்தாலும் அவன் வந்து சரின்னு சொல்லிடுறான். தேங்க்யூ ஸோ மச் யூங்கி ஹுங், எனக்கு இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டேஹுங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே யூங்கி வந்து தேங்க்யூலாம் ஒன்றும் தேவையில்லை, நானும் உனக்கு வந்து ஹோசோக் மாதிரி தான் அப்படின்னு சொல்லி யூங்கி வந்து ஸ்மைல் பண்ணுறான். டேஹுங்கும் ஸ்மைல் பண்ணுறான். ஆனால் அவனால் சாரி சொல்லாமல் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே இவங்க வந்து என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டேஹுங் வந்து அப்படி கீழே பார்த்துட்ருக்கான். ஒன்றும் இல்லை, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து கிளம்பி போகிறாங்க. இப்போ வெளில வந்தோடனே வந்து ஜங்குக் வந்து நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் போய் என்னோட காரை எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேஹுங் கிட்ட சொல்கிறான். உடனே டேஹுங் அங்கே வந்து வெயிட் பண்ணுறான். ஸோ கொஞ்ச நேரம் கழித்து ஜங்குக்கும் காரை எடுத்துகிட்டு வந்துடுறான். உடனே வந்து டேஹுங் வந்து உள்ளே ஏறி உட்காரான். ஏறி உட்காந்தோடனே நீ எப்போ இந்த ஊருக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து கேட்குறான். கேட்டோடனே 1 வாரம் ஆகுது அப்படின்னு சொல்லி டேஹுங் வந்து சொல்கிறான். சூப்பர், ஹோசோக் ஹுங் வந்து உன்னை பற்றி என்கிட்ட நிறையா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். ஆமாம், ஹோசோக் ஹுங் வந்து என்னோடய பிரதர் மாதிரி, அவர் இல்லைன்னா நான் என்னால் இந்த ஊருக்கே வந்திருக்க முடியாது, ஃபஸ்ட்டு அவர் இருக்க தைரியத்தில் தான் நான் வந்து இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டேஹுங் வந்து சொல்கிறான். அப்படியே இவங்க 2 பேரும் அப்படியே பேசிகிட்டே வராங்க. அப்போ பார்த்தா ஹோசோக்கோட வீடு வந்துடுது. உடனே வந்து ஜங்குக் வந்து ஸ்டாப் பண்ணுறான். உடனே டேஹுங் வந்து ஜங்குக்கை பார்த்து தேங்க்யூ என்னை வீட்டில் வந்து விட்டதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே வந்து ஜங்குக் வந்து நமக்குள்ளே ஃபார்மாலிட்டிஸ்லாம் வேணாம், நானும் நீயும் ஃப்ரெண்ட்ஸு தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறான்.
உடனே வந்து டேஹங் வந்து ஸ்மைல் பண்ணுறான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து கார் டோரை ஓப்பன் பண்ணி வெளில போகிறான். உடனே வந்து ஜங்குக் வந்து டேஹங்கோட கையை வந்து பிடிச்சிடுறான். நீ வந்து ஒரு விஷயத்த மறந்துட்ட அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேஹங் வந்து அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறான். இல்லையே நான் எதுவும் மறக்கலையா அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் வந்து உன்னோட ஃபோன் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து டேஹங் வந்து பாக்கெட்டை வந்து தொட்டு பார்க்குறான். என்னோடய ஃபோன் வந்து பாக்கெட்டில் தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் வந்து சிரிக்கிறான். நம்ம 2 பேரும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் தானே, நம்ம நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேஹங் வந்து அப்படியே சிரிக்கிறான். ஓ சாரி இதான் அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து ஃபோனை எடுத்து தரான். இங்கே பாரு நீ திருப்பியும் சாரி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேஹங் வந்து சாரி இது வந்து என்னோடய ஹேபிட் அப்படின்னு சொல்கிறான். இங்கே பாரு திரும்பியும் சொல்கிற அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். அப்படியே இவங்க 2 பேர் வந்து சிரிக்கிறாங்க. அப்போ வந்து ஜங்குக் வந்து இவனோட நம்பரை வந்து சேவ் பண்ணிவிட்டு அப்படியே அவனோட ஃபோனுக்கும் கால் பண்ணுறான். கால் பண்ணிவிட்டு ஜங்குக் வந்து டேஹங் கிட்ட வந்து அவனோட ஃபோனை வந்து தந்துடுறான். தந்துட்டு அப்புறமேட்டு பார்க்கலாம் டே அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேஹங்கும் குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே ஜங்குக்கும் குட் நைட் சொல்லிவிட்டு ஜங்குக் வந்து அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு போகிறான். டேஹங் வந்து அவன் காரை அப்படி பார்த்துட்டே இருக்கான். ஸோ ஜங்குக் வந்து போனோடனே டேஹங் வந்து அவனோட வீட்டுக்கு வந்து போகிறான். போய் அவனோட ஃபோனை எடுத்துகிட்டு ஜங்குக்கோட நம்பரை வந்து சேவ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு நிற்கிறான். ஜங்குக் வந்து அவனோட வீட்டுக்கு வந்து டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக அப்படியே ஸ்டேர்ஸில் வந்து நடந்து பார்க்குறான். அப்போ பார்த்தா லைட் வந்து சுவிட்ச் ஆன் ஆகுது. உடனே வந்து ஜங்குக் வந்து அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறா. எனக்கு தெரியும் நீ இதை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் வந்து வருது. இதுதான் நீ வீட்டுக்கு வர டைமா? நீ எப்போ தான் பெரியவன் ஆவேன்னு சொல்லி எனக்கு தெரியலை. உன்னோட அண்ணனை பாரு, அவன் எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அப்பா வந்து சொல்கிறாரு. மணி 11 தான் ஆகுது, நான் எவ்வளோ சீக்கிரமாக வீட்டுக்கு வந்து வந்திருக்கேன், அதனால் வந்து நீங்கள் இப்படி பேசுகிறது வந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே 11 மணி உனக்கு வந்து சீக்கிரமா? நான் வந்து உன்னை வந்து ஆஃபீஸ் வர சொல்கிறேன், ஆனால் நீ அதை வந்து கேட்க மாட்டேன், இப்படி ஃப்ரெண்ட்ஸு கூட சுற்றி ஊரை சுற்றி திரியிற அப்படின்னு சொல்லி ஜங்குக்கோட அப்பா சொல்கிறாரு. அப்பா டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு வாய்ஸ் வந்து வருது. அந்த வாய்ஸை கேட்டோடனே ஜங்குக் வந்து அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். உடனே ஜங்குக் வந்து அப்படியே அந்த வாய்ஸை வந்து பார்க்குறான். அது வேறு யாரும் இல்லை, ஜிமின் தான், ஜங்குக்கோட அண்ணன். உடனே வந்து ஜங்குக் ப்ளீஸ் என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். அப்பா அவன் சின்னவன் தானே, விடுங்க, அவனுக்கு எப்போ தோணுதோ அவன் வந்து அப்பா ஆஃபீஸ்க்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறான். ஜிமின் நீ தான் வந்து அவனை கெடுத்துட்ருக்க, இவனோட சின்ன வயசில் வந்து நீ வந்து ஆஃபீஸில் வந்து ஜாயின் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அப்பா வந்து சொல்கிறாரு. எனக்கு வந்து ஆஃபீஸ் செய்யணும்னு ஆசையாக இருந்துச்சு, அதனால தான்ப்பா நான் வந்தேன், அவனுக்கு எப்போ தோணுதோ அவன் அப்போ வரட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே நான் வந்து உங்ககிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அப்பா வந்து அங்கேருந்து போயிடுறாரு. தேங்க்யூ ஸோ மச் ஹோங் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து அப்படியே ஜிமினை வந்து ஹக் பண்ணுறான். ஸோ பார்ட்டிலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கேட்குறான். உடனே வந்து ஜங்குக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஹோசக் ஹோங்கும் யோங்கி ஹோங்கும் உன்னை வந்து ரொம்ப மிஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து எனக்கு வந்து அந்த மீட்டிங் இல்லைன்னா நான் வந்து வந்திருப்பேன், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங், அதனால தான் வர முடியல அப்படின்னு சொல்கிறான். உங்களோட மீட்டிங் வந்து எப்பயுமே முடியாது, நீங்களும் வந்து உங்கள் லைஃப்பை கொஞ்சமாச்சு என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து நான் வந்து என்னோடய லைஃப்பை என்ஜாய் பண்ண தான் இருக்கேன், நான் இப்போ ஆஃபீஸ் போகாமல் இது பண்ணிட்டு இருந்தேன்னா உன்னை வந்து அப்பா சும்மா விட மாட்டார், நீ ஜாயின் பண்ணியே ஆகணும்னு சொல்லிடுவார் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் வந்து சிரிச்சிட்டே நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்கிறான். சரி வா போய் தூங்கலாம், நாளைக்கு வந்து எனக்கு நிறையா ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜிமினும் சரின்னு சொல்லி போயிடுறான். குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் சொல்லிவிட்டு அவங்க ரூமுக்கு வந்து போயிடுறாங்க. ஸோ காலையில் வந்து ஆகுது. அப்போ பார்த்தா மிஸ்டர் ஜோன், மிஸ்ஸஸ் ஜோன் அண்ட் ஜிமின் வந்து உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து மிஸ்டர் ஜோன் வந்து கேட்குறாரு ஜங்குக் இன்னுமா தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மிஸ்ஸஸ் ஜோன் வந்து நீங்கள் ஏன் அவன் பின்னாடியே சுற்றுறீங்க, அவனை விடுங்க, அவன் நிம்மதியாக தூங்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் ஒன்றும் பேசலை, அவனை பற்றி பேசினாலே நீங்கள் 2 பேரும் வந்துடுவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஜோன் வந்து சொல்கிறாரு. நீ அந்த ஃபைலை ரீட் பண்ணியா அப்படின்னு சொல்லி மிஸ்டர் ஜோன் வந்து கேட்குறாரு. கேட்டோடனே வந்து ஜிமின் வந்து பண்ணிட்டேன், அதில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது, அதனால நான் ஃபஸ்ட்டு போய் அங்கே போய் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நான் வந்து ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு ஜிமின் வந்து எந்திச்சு நிற்கிறான். சரிம்மா நான் போயிட்டு வரேன் பாய் அப்படின்னு சொல்கிறான். முதல்ல சாப்பிடு, நீ ஃபினிஷே பண்ணலை அதுக்குள்ளே போகிற அப்படின்னு சொல்கிறான்னு. சொன்னோடனே ஜிமின் வந்து எனக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து போயிடுறான். டேஹங் வந்து தூங்கிட்டு இருக்கான். அப்போ வந்து ஹோசக் வந்து ரூம்குள்ளே வந்து வரான். டே எந்திரி, டைம் ஆயிடுச்சு, இன்றைக்கி வந்து உனக்கு இன்டர்வியூ இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹோசக் வந்து சொல்கிறான். இன்டர்வியூன்னு இதை கேட்டோடனே வந்து டேஹங் வந்து எந்திச்சு உட்காந்து டைமை வந்து பார்க்குறான். நீ ஏன் டக்குன்னு எழுப்பலை, இப்போ பார் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து அப்படியே பாத்ரூம்குள்ளே வரான். உடனே வந்து ஹோசக் வந்து டேஹங் நீ வந்து பொறுமையாக வா, நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோசக் வந்து கீழே போயிடுறான்.
உடனே டேஹங் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகி எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு கீழே வந்து வரான். சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே ஹோசோக் வந்து நீ ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேஹங் வந்து இல்லை எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இல்லை இல்லை நீ சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சொன்னோடனே டேஹங்கும் உட்காந்து சாப்பிட்றான். மெதுவாக சாப்பிடு 10 நிமிஷத்தில் ஒன்றும் சேஞ்ச் ஆக போகிறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேஹங் வந்து டக்கு டக்குன்னு சாப்பிட்டு சரி நான் போயிட்டு வரேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து வந்துடுறான். ஜிமின் வந்து அப்படியே ஃபோன் பேசிகிட்டே அப்படி காரில் வந்து வந்துட்டுருக்கான். நான் 5 நிமிஷத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கான். அப்போ பார்த்தா ஜிமின் வந்து முன்னாடி பார்க்குறான். அப்போ பார்த்தா யாரோ நிற்கிறாங்க. உடனே டக்குன்னு வந்து சடன் பிரேக் போயிடுறான். போட்டோடனே வந்து அவன் வெளில இறங்கி வந்து பார்க்குறான். பார்த்தோன்னே அது பார்த்தா டேஹங் உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே வந்து டேஹங் வந்து ஜிமினை பார்த்து முறைக்கிறான். உனக்கு என்ன கண்ணு தெரியாதா, அங்கே ரெட் லைட் போட்டிருக்காங்க, நீ எப்படி ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து கத்துறான். உடனே ஜிமின் வந்து ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே டேஹங்கே பார்த்துட்டே இருக்கான். ஹே நான் உன்கிட்ட தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து சாரி வெரி சாரி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேஹங் வந்து ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே முறைச்சிட்டு அங்கேருந்து போய்ட்றான். ஜிமின் வந்து அப்படியே டேஹங்கே பார்த்துட்டு இருக்கான். அப்போ பார்த்தா பின்னாலேருந்து ஹாரன் அடிக்கிறாங்க. ஹாரன் அடிக்கிற சவுண்டு கேட்டோன்னே ஜிமின் வந்து டக்குன்னு அவனோட காரில் ஏறி உட்காந்து ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிடறான். டேஹங் வந்து அந்த இன்டர்வியூ போகிற ஆஃபீஸ்க்குள்ளே வந்து வரான். இந்த கார்னாலனால என்னோட மூடே ரூன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து அப்படியே சேரில் வந்து உட்காரான். உட்காந்தோடனே நீ வந்து காமாகிட்டே உனக்கு வந்து இந்த வேலை வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து அவனே ஆறுதல் சொல்லிட்டு உட்காந்துருக்கான். ஸோ கொஞ்ச நேரம் கழித்து டேஹங்கோட நேமை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. உடனே வந்து டேஹங் வந்து எந்திச்சு நிற்கிறான். ஃபைட்டிங் அப்படின்னு சொல்லி அவனே சொல்லிட்டு வந்து ரூம்குள்ளே வந்து போகிறான். போயிட்டு குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே அங்கே பார்த்தா ஜிமின் வந்து உட்காந்துருக்கான். உட்காந்தோடனே டேஹங் வந்து ஜிமினை பார்த்து வந்து ஷாக் ஆயிடுறான். இவன் வந்து அந்த ரோட்டில் பார்த்தேன் தானே அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து யோசிச்சுட்ருக்கான். உனக்கு இந்த வேலை கிடச்ச மாதிரி தான் டேஹங் அப்படின்னு சொல்லி அவனே சொல்லிக்கிறான். கமெண்ட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்லி டேஹங்கை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறான். உடனே டேஹங்கும் வந்து உட்காரான். நான் சாரி சொல்லிடுறவா அவட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளேயே யோசிக்கிறான். அப்போ சாரி சொன்னாலும் அவன் வந்து எனக்கு இந்த வேலையை கொடுக்க போகிறதில்ல, அப்புறம் எதுக்கு சாரி சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து உட்காந்துருக்கான். டேஹங் வந்து அப்படியே ஜிமினை பார்க்குறான். ஜிமின் வந்து அப்படியே ஃபைலை பார்த்துட்டு உட்காந்துருக்கான். அப்போ ஜிமின் வந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறான். உடனே வந்து டேஹங்கும் வந்து ஆன்சர் பண்ணுறான். இப்படியே இது பண்ணி எல்லாம் முடிஞ்சோடனே நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்லிடுறான். சொன்னோடனே டேஹங்கும் தேங்க்யூன்னு சொல்லிட்டு வெளில வரான். வெளில வந்துட்டு என்னோடய ஃபஸ்ட்டு இன்டர்வியூவே ஊற்றிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து அப்படியே தலையில் கை வச்சுட்டு போகிறான். உள்ளே பார்த்தா ஜிமின் வந்து அவனோட செக்யூரிட்டிக்கு வந்து ஃபோன் பண்ணிவிட்டு இன்டர்வியூ வந்து முடிஞ்சிருச்சு, நம்ம வந்து பர்சனை வந்து செலக்ட் பண்ணியாச்சு, எல்லாத்தையும் போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்லிடுறான். ஜிமின் வந்து அப்படியே டேஹங்கோட ஃபோட்டோவை பார்த்து அப்படியே சிரிச்சிட்ருக்கான். ஸோ கைஸ் இதுதான் எபிசோட் 1. ஸோ நான் உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பை பை, டேக் கேர்.